நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் சாதாரண புழுவை போல இருக்கிறேன், ஒரு பெரிய நிலையில நான் இல்லை, நான் எந்த விதத்திலையும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலையில் நீங்க இருக்கலாம். யாருமே உங்களை கண்ணோக்கி பார்க்காம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையை அதிசயம் காணும்படி ஒரு இடமாக தேவன் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கெல்லாம் பெரிய காரியங்கள் எந்த வகையிலேயே எனக்கு நடக்காது, எதுவுமே எனக்கு சம்பவிக்காது, எதுவுமே எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் நினைக்கிறேன் அநேகர் நாம நினைக்கிறது மாத்திரம் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். இவங்களால எதுவும் நடக்காது, எதுவும் இவர்களால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கலாம். நம்முடைய தேவன் மனிதன் ஒரு புழுவை போல பார்க்கிற மனிதர்களா இருக்கலாம். நாம நம்முடைய பார்வையிலே அசட்டை பண்ணப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனா நம்ம ஒன்ன விசுவாசிக்கணும், நான் ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதிசயங்களை காண பண்ணுகிறவருடைய கரத்தில் இருக்கிறேன். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன், நீ அற்புதங்களை பார்ப்பாய். நீங்க மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை பெரிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி பார்க்கிற எல்லாரும் அதிசயப்படத்தக்க விதமாய் தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்க